எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஸ்வரன். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பழைய டயர் கேட்டிருந்தோம் இல்லையா வீடியோவில். அது ஒரு டயர் கிடச்சிருக்கு. அது எப்படி இருக்குது என்னென்னு வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணின்னு இருக்க டயர் பார்த்திங்கன்னா பிகேடியில் TR171 மாடல் யூஸ் பண்ணிக்கிறோம். கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகிருக்கு. சுத்தமாக நல்லா தேஞ்சிருக்கு. கொஞ்சம் கூட பட்டன் இல்லைன்னா சைடில் கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அடிக்கடி பஞ்சர் ஆகிட்டே இருக்குது. இது பிளே பார்த்திங்கன்னா 6 பிளே டயர். அதுக்கு முன்னாடி வாங்கினது. இப்போது நாம் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா MRF வாங்கியிருக்கோம். டயர் சைஸ் காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு 9.5க்கு 24 பிளே பார்த்திங்கன்னா 12 பிளே டயரு. ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட்டன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. புதுசு அளவுக்கு இல்லை. கொஞ்சம் இவ்வளோ இருக்குது. பட்டன் சைட்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது. உள்ள டயர்லாம் பார்த்திங்கன்னா எதுவும் அடியெல்லாம் இல்லை. நல்லா தான் இருக்குது. நம்ம ஏன் இப்போ புது டயர் கூட மாற்றிருந்துருக்கலாம். நம்ம இன்னும் சேடை ஓட்ட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஜூன் ஜூலையில் தான் ஓட்டுறது. அது வரைக்கும் கொஞ்சம் சமாளிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா புது டயர் போடணும். இல்லைன்னா ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த டயர் போட்டு எப்படி ஓடுதுன்னு பார்க்கலாம். சீரெல்லாம் எப்படி ஓடுதுன்னு. அதனால தான் நம்ம டயர் நம்ம செகண்ட் ஹேண்ட் ஃப்ரண்ட் டயர் வாங்கியிருக்கோம். ஏன்னா பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒன்று பட்டன் அப்படியே இருக்குது. ஸோ இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ பட்டன் இருக்குது. ஹைலைட் டயர் பட்டன். இந்த டயர் பார்த்திங்கன்னா பிகேடி பிராண்டோடைய இது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது இதோட இன்னுமே கொஞ்சம் பட்டன் இருக்குது. ஏன்னா ரைட் சைடு நம்ம அதிகமாக ஓட்ட தான் அந்த பக்கம் கொஞ்சம் தேஞ்சிருக்குது. பாருங்கள் இது எவ்வளோ பட்டன் இருக்குது. அதனால தான் நம்ம முன்னாடி புது டயர் போடல. சப்போஸ் நம்ம புது டயர் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக தேஞ்சிரும். ஏன்னா இந்த வீல் சுற்றும் போது ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரண்ட் வீல் இவ்வளோ ஸ்பீடெலாம் சுற்றணுன்னு. அப்போ பட்டன் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக பறிக்கும். அப்போ பார்த்திங்கன்னா சீக்கிரமாக தேஞ்சிரும். இப்போ இந்த டயர் பார்த்திங்கன்னா சுத்தமாக பிளாட்டு பஞ்சர் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் இப்போ நான் என்ன செய்யலான்னு இருக்கேன்னா, இந்த டயரு இந்த MRF டயர் போட்டுட்டு இந்த டயரை அவுத்துட்டு பார்த்திங்கன்னா அறுத்துட்டு உள்ளே ஃப்ளாப் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டுடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஒரு டைம் நம்ம ஒரு ஃப்ளாப் செஞ்சு வச்சுக்கணுன்னா எல்லா டயருக்குமே போட்டுக்கலாம் அப்படின்னு. வேறு எங்கேயாச்சும் இந்த டயர் சைஸு 9.5க்கு 24 கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். ஓரளவுக்கு டயர் நல்லா இருந்துச்சுனாக்கா எடுத்துக்கிறேன். அப்புறம் இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னா ஒரு 7000 சொன்னாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு 5000 கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அது ஒர்த்தா என்னான்னு தெரியல. ஏன்னா எங்கே பார்த்தாலும் டயர் கிடைக்கல. இதை அவங்க தனியாக போட்டு வச்சுருந்தாங்க. ஏதோ சேல், அர்ஜென்ட் சேல் அப்படின்னு. சார் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது டயர் ஒர்த்தா என்னன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்னாக்கா எனக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.